இந்த பாஸ்டர் தம்பிகளையும் பாஸ்டர் அண்ணன்களையும் பார்த்து தன் பங்குக்கு வந்து நின்று பேசும் பிரஜின் ஜெரால்டு தம்பியின் பிரசங்கத்தின் போக்கை பாருங்கள். இந்த பிரசங்கம் 31/8/24 ஆண்டுள்ள நான் தேசத்தை அழிக்காதிருக்க வேண்டுமானால் என்கிற தலைப்பில் உள்ள பிரசங்கத்தில் இருக்கிறது. குத்தி பேசுகிறார்கள், அவன் இப்படி இவன் இப்படி என்று பேசுவதாக சொல்லுகிறாய். தம்பி, எனக்கு 56 வயசு தாண்டியாச்சு. என்னை விட ஒரு 20 வயசாவது உனக்கு வித்தியாசம் இருக்கும். இவ்வளவு வயசு வித்தியாசம் உள்ள உன்னை போன்றவர்களை அவன் இவன் என்று சொன்ன உடனேயே உன்னுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டதா? நீ மோசமானவன் என்று சர்டிபிகேட் தந்ததாக நினைக்கிறாய்? கிறிஸ்தவ ஜீவியத்தில் நிந்தைகள் அவமானங்கள் உண்டு என்று உனக்கு தெரியுமா? இப்படி நான் சொன்னதையே உன்னை போன்றவர்களால் தாங்க முடியவில்லை. இப்படி நான் சொன்னதையே உன்னை போன்றவர்களால் தாங்க முடியாவிட்டால் நீ என்ன ஊழியம் செய்வாய்? என்ன நினைத்து ஊழியத்தில் வந்தாய்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 46-47 உள்ளபடி நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் உட்காரவும் விரும்புகிறவர்களைப் போல உள்ளவனா நீ? உன்னை போன்றவர்களுக்கு மட்டும்தான் பேச தெரியும் என்று நினைக்காதே. ஒழுங்காக பேசாவிட்டால் அடுத்த வசனத்தில் சொன்னது போல அதிக ஆக்கினையை அடைவீர்கள். உன் இருதயம் குணப்பட்டிருந்தால் நான் பேசுனது உன் இருதயத்தில் குத்தி இருக்காதே. குணப்பட வேண்டிய வழியை பார். நீ சரியான அனுபவத்தில் உள்ளவனாக இருந்திருந்தால் கிறிஸ்தவ ஜீவியத்தில் கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு. செய்யாத குற்றத்தை சொன்னாலும் நாம் பொறுத்து சகித்து போகணும். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் அனுபவம். தேவநேசன் ஐயா அவர்களும் அப்படியே வாழ்ந்து காண்பித்தார்கள். இன்னும் அநேகர் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். நாமும் அதுபோல வாழ்ந்து காண்பிக்கும் போது நம்முடைய நடக்கைகளை கண்டு கர்த்தருடைய சபைக்கு ஜனங்கள் வருவார்கள் என்று அறிவோடு யாருக்கும் பாதிப்பில்லாமல் பிரசங்கம் பண்ணி இருப்பாய். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 21வது வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறார்? நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று எழுதியிருக்கிறாரே. அப்படியானால் நான் உன்னோடுள்ளவர்களை திட்டினதாக உன் பார்வைக்கு தோன்றினாலும் நான் பேசினதை பெரிதாக எடுத்திருக்க மாட்டாய். எனக்காக வழக்காடி இருப்பாய், அல்லது நான் ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்று விசாரித்திருப்பாய். இவைகளை செய்யாமல் உன் பங்குக்கு என்னை திட்டுகிற, குத்தி பேசுகிற நீ தீமைக்கு அடிமையாக இருக்கிறாய். இதுதான் உண்மை, வேறு ஒன்றுமல்ல. நீங்கள் உள்ளே இருந்து கொண்டு என்னை காணாமல் எத்தனை பேர் முன்பு என்னவெல்லாம் என்னை திட்டி இருப்பீர்கள் என்று நினைத்துப்பார். நான் ஒரு மனுஷனிடத்திலே பேசுகிறேனே, அடுத்தவர்களை கெடுத்து இவர்களை கெடுத்து அப்படியெல்லாம் பேசுகிறேனே, அதையும் என் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று எத்தனை பேருக்கு தேவ பயம் இருக்கிறது? இந்த கேள்விக்கு நீயும் உன்னோடுள்ளவர்களும் பதில் சொல்லாமல் தப்ப முடியும் என்று நினைக்கிறாயா? தப்ப முடியாது. இந்த கேள்வி நானும் அங்கு இருந்தபோது ஜோயல் ஐயா கேட்ட கேள்விதான். இனி அடுத்த விஷயம் கூறுகிறேன் கேள். இந்த கடைசி காலத்துல கொரோனா நோய் வந்து எத்தனையோ பேரை பட்சித்து விட்டது. இது உண்மைதான். ஆனால் இந்த கொரோனா ஏன் வந்தது என்று நீ கூறவில்லையே. நான் கூறுகிறேன் கேள். யோனா தீர்க்கதரிசி போன கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்றே. அது ஏன்? யோனா கர்த்தருடைய கட்டளைக்கு மாறாக நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு கப்பல் ஏறினதால் அல்லவா சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். கர்த்தரை அறியாத ஜனங்கள் அப்பாவிகளாக அல்லவா இருந்தார்கள். அவர்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. நீ அதை ஏன் சொல்லவில்லை? தேவநேசன் ஐயா சொன்னது என்ன தெரியுமா? ஒரு ஊழியக்காரன் கேட்டால் உலகத்துக்கே நாசம் என்று. இது எவ்வளவு பெரிய உண்மை! இப்படி ஒரு ஊழியக்காரன் நிமித்தம் உலகத்தையே பிடித்து அடைத்து விட்டாரே, அது ஞாபகம் இருக்கிறதா? இதை ஏன் மறைத்தீர்கள்? ஏன் மறைக்கிறீர்கள்? உன்னோடு உள்ளவர்களால் தான் கொரோனா வந்தது என்று கண்டுபிடித்து விடுவார்கள் என்றுதானே சொல்லவில்லை? என்ன குற்றத்தினால் கொரோனா வந்தது என்று கூறுகிறேன் கேள். குரியன் ஐயா இறந்த உடனேயே அவருடைய அடக்க ஆராதனையின் போது அடுத்த ஸ்தானத்தில் ஜோயல் ஐயாவின் பெயரை சொல்லிவிட்டு சொன்னதை நீயும் கேட்டிருப்பாயே. ஐயா என்னை பற்றியும் சொன்னதுண்டு. என்னிடம் அது பற்றி யாரும் கேட்கக்கூடாது, கேட்டாலும் சொல்ல மாட்டேன், சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவேன் என்று சொன்னதும், இந்த நடத்துதல் சரியில்லாவிட்டால் இந்த பெயர் கிறுக்கப்பட்டு போகும் என்று சொன்னாரே. இப்படி சொல்லலாமா என்று கேட்டுப்பார். கேட்டுவிட்டு வந்து நின்று தொண்டை கிளிய கப்பு. தாஸ் பாஸ்டர் இப்படி பேசுனது தப்பு இல்லை என்றால் உலகத்தில் எல்லாருமே நல்லவர்கள் தான். நீங்கள் யாரையும் திருத்த பிரசங்கம் பண்ண வேண்டாம். வேறையை பாருங்கள்.
காரணம், இந்த நாவை அடக்காமல் தான் உலகத்தில் கொலைகளும் ஆத்மீக கொலைகளும் நடக்கிறது. பரிசோதித்து பார். நான் சொல்லுவது பொய்யானால் இது யாரால் வந்தது என்று கண்டுபிடிக்க உங்கள் அனைவரின் பெயரையும் எழுதி போட்டு குலுக்கி எடுத்து கண்டுபிடித்துக் கொள். சுய பரிசோதனை செய்து கொள். ஒரு விசுவாசி தாஸ் பாஸ்டரை பற்றி சொல்லுவதாக்கும், இவன் உள்ளே கடந்து கொண்டு ஜோயல் ஐயா ஊழியத்தை விட்டு போக என நல்லா காட்டியிருக்கிறான் என்று. என்னிடம் இப்படி சொன்ன விசுவாசி இந்த மாதம் 13ஆம் தேதி மலவளைக்கு வருவதற்கு கல்லடி மாமூட்டில் பஸ்ஸிற்கு நிற்பது கண்டேன். இப்படி உங்கள் கள்ளத்தனங்களை கண்டும் வந்தனம் தந்து நல்லவர்கள் போல சிரித்து காட்டி வாழ பழகிவிட்டார்கள். இப்ப புரிகிறதா நீங்கள் எந்த அளவிற்கு பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் என்று? இனி அடுத்த விஷயம் கூறுகிறேன் கேள். பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? தம்பி, 50 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டேன் என்று ஆபிரகாமிடம் வாக்கு கொடுத்தார் என்று நீதானே சொல்லுகிறாய். அப்படியானால் 50 நீதிமான்கள் இந்த கர்த்தருடைய சபையில் இல்லையா? அப்படி இருந்திருந்தால் இந்த கர்த்தருடைய சபை இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த கொரோனா வந்திருக்காதே. மதர் இன்னும் மதரோடு கூட போனவர்கள் தான் நீதிமாட்டிகள் அல்ல என்று வைத்துக் கொள்வோம். மீதி உள்ளவர்கள் நீதிமாட்டிகளும் தானே. ஏன் கர்த்தருடைய சபை இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மற்ற இடங்களை விட கொரோனா அதிகம் என்று கணக்கெடுப்பில் வெளியானது? அது ஏன் தம்பி? பதில் சொல்லணும் இதற்கு. உன்னோடுள்ள நீதிமான்களின் இருதய சுத்தமா? இன்னும் தம்பி, நீ சொன்னது கர்த்தர் நீதிமான்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தம்பி, உன்னை நீதிமான் என்று சொல்லுகிறாயே, இதையும் கூட பார். பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறோமே, ஆவிக்குரியவர் என்று சொல்லுகிறோமே, நம்முடைய கண்களுக்கு முன்பாக எத்தனை பேருக்கு தேவ பயம் இருக்கிறது? இந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார். 50 நீதிமான்களை விடு, 5 பேராவது உண்டா? அது கூட இல்லையே. பின் ஏன் தம்பி வீணாக பெருமை அடித்து வாய் கொடுத்து வாங்கி கட்டிக் கொள்கிறாய்? உண்மை தெரியாமல் பேசி பழைய துணியோடு புதிய துணியை ஒட்டு போட்டு உன் புதிய துணியை புதிய வாழ்க்கையை கெடுக்காதே. கவனமாக நட. இன்னும் கொரோனாவிலிருந்து எப்படி தப்பினோம்? இந்நாட்களிலே திறப்பிலே நின்று போராடுகிற நம்முடைய ஆகிற தகப்பனுக்காக ஜெபியுங்கள். இப்படி இந்த ஆத்மீக தகப்பன் திறப்பின் வாசலில் நின்றதால் தான் நாம் அன்றும் தப்பினோம், இன்றும் தப்பி வருகிறோம். வேறு ஒன்றுமல்ல. இந்த ஒரு உண்மையை நேரடியாக சொல்ல பயந்து எல்லோரையும் சொல்லி சுற்றி வளைத்து பேசுகிறாயே. யாரை கண்டு எதற்கு பயப்படுகிறாய்? ஆவிக்குரிய ஜீவத்தில் கர்த்தருக்குள் தைரியமாக வளர்த்தி தூக்கிவிட ஆத்மீக தகப்பன் இருக்கும்போது யாரை கண்டும் பயப்படாதே. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.